मनोजवस्तीर्थकरो वसुरेता वसुप्रदः वसुप्रदो वासुदेवो वसुर्वसुमनाहविः. கவசம் கனெக்ட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் ஒரு நற்செய்தி. இந்த 697வது திருநாமத்தில் இருந்து தொடங்கி 786வது திருநாமம் வரை 90 திருநாமங்கள் கிருஷ்ணாவதாரத்தின் பெருமையை சொல்கின்றன. அப்போ பாருங்கள், எந்த கண்ணனுக்காக இத்தனை நாட்கள் நாம் காத்திருந்தோமோ, ராமாவதாரம், நரசிம்மாவதாரம், வாமனாவதாரம், மத்ஸ்யாவதாரம், கூர்மாவதாரம், வராக அவதாரம், என் பரசுராம அவதாரம் எல்லாம் பார்த்துட்டோம். எங்க சார் நம்ம கிருஷ்ணன் வரலையே என்று பலரும் காத்திருப்பீர்கள். இதோ வந்து விட்டான் கண்ணபிரான். இதுவரை காத்திருந்த குறைக்கு போதும் போதும் என்று நாம் எவ்வளவு அனுபவித்தாலும் போதுங்கிற எண்ணம் வராதுன்னாலும் ஒரு வரிசையா தொடர்ச்சியா 90 திருநாமங்கள், ஒரு நாளைக்கு ஒரு திருநாமம் ஒரு கதைன்னு பார்க்கிறோம்னா கிட்டத்தட்ட அடுத்த 3 மாதங்கள், நீங்க கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோங்க, அடுத்த 3 மாதங்கள் 90 நாட்கள் முழுக்க முழுக்க எக்ஸ்க்ளூசிவ் கிருஷ்ணானுபவ வெள்ளத்திலே நாம் மூழ்க போகிறோம். 90 கதைகளும் கண்ணன் தொடர்பாகவே பார்க்க போகிறோம். அப்படி 90 திருநாமங்களை வியாசர் அமைச்சு கொடுத்துட்டார். வேற எந்த அவதாரத்துக்கும் இந்த ஏற்றம் சகஸ்ரநாமத்தில் இல்லைன்னு தான் சொல்லணும். அதுக்காக மற்ற அவதாரங்களை குறைச்சு சொல்றேன்னு நினைச்சிட வேண்டாம். ஏன்னா ராம பக்தர்கள் இருப்பீர்கள், நரசிம்ம பக்தர்கள் இருப்பீர்கள். எல்லா அவதாரமும் வசதி தான். ஏன்னா ராமனுக்கு ஒரு 31 திருநாமங்கள் முன்னாடி கொடுத்தார் வியாசர். அப்புறம் ஒரு 8-9 திருநாமங்கள், நரசிம்மருக்கு ஒரு 11 திருநாமங்கள், மத்ஸ்யாவதாரத்துக்கு 15, வாமனமூர்த்திக்கு 12, இப்படியெல்லாம் வழங்கி வந்தார் வேதவியாசர். ஆனா இப்போ கிருஷ்ணன்னு வந்ததும் வரிசைய 90 கொடுத்துட்டாரேன்னா ஒரு காரணம் இருக்கு. சகஸ்ரநாமத்துல மற்ற அவதாரங்கள் அவர்களின் பெருமையும் அவசியம் சொல்ல வேண்டித்தான். ஆனா கிருஷ்ணாவதாரத்தின் பெருமை வருவதுங்கிறது ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா பீஷ்மர் தர்மபுத்திரருக்கு இந்த சகஸ்ரநாமத்தை உபதேசம் பண்ண போது அவர் பக்கத்துல ராமன் இல்ல, நரசிம்மன் இல்ல, கிருஷ்ணன் தான் இருந்தான். அப்போ எந்த கிருஷ்ணன் இந்த சகஸ்ரநாம உபதேசத்தை தன் திருக்காதாலே செவிசாய்த்து கேட்டானோ அப்ப அவன் பெருமை வருகிறது என்றால் அது தனி ஸ்பெஷல் தானே. அப்போ இந்த 90 நாட்கள் கிருஷ்ணானுபவத்தில் மூழ்கப் போகிறோம். இந்த பாக்கியத்தை நமக்கு வழங்கியமைக்காக ருக்மிணி சத்யபாமா நப்பின்னையோடு கூடிய அந்த கண்ணபிரான் திருவடிகளிலே நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். ஒரு தேங்க்ஸ் கிருஷ்ணாக்கு சொல்லிட்டு இப்ப நாம் உள்ளே நுழைகிறோம். 697லேருந்து 90 திருநாமங்கள் கிருஷ்ணாவதாரம். அந்த வரிசையில் முதல் திருநாமம் சகஸ்ர நாமாவளியிலே 697வது திருநாமம் வசுரேதாகா என்பது துவாபர யுகத்தின் இறுதி பகுதி. அப்போது பார்த்தால் பூமியிலே தீயவர்களான மன்னர்கள் அதிகரித்தார்கள். பல அசுரர்கள்லாம் பார்த்தா பூமியிலே வந்து பிறந்து விட்டார்கள். பார்த்தா ஒவ்வொரு மன்னனுக்கும் அசுர அம்சம் இருக்கு. மேற்கொண்டும் கூட பல பல அசுரர்கள் வந்து பூமியிலே பிறக்க உள்ளார்கள். ஏன்னா நாம மகாபாரதம் பார்க்கிறோமே, அதுல பார்த்தால் ஒத்தொத்தருக்குமே ஒரு அசுரனுடைய அம்சம் அந்த தீய சக்திகளுக்கெல்லாம் உண்டும்பா. துரியோதனன் அவன் இனிமேதான் வந்து பிறக்க போறான். அந்த துரியோதனன் கலி என்ற ஒரு அசுரனுடைய அம்சம். கர்ணன் அவன் டம்போத்பவன் என்ற அசுரனுடைய அம்சம். இப்படி பார்த்தால் கம்சன் அவன் காலநேமி என்ற அசுரனுடைய அம்சம். அப்புறம் சிசுபாலன் தந்தவக்திரன் அவர்கள் யாருன்னா ஜெய விஜயர்கள் தான். முன்பு ஹிரண்யகசிபு ஹிரண்யாட்சனாக, ராவணன் கும்பகர்ணனாக பிறந்து இப்ப அந்த ஜெயன் விஜயன் தான் சிசுபாலன் தந்தவக்திரன் வந்திருக்கா. அப்போ ஒரு அசுர ஆவேசம்ங்கிறது. பெருமாளின் வாயில் காப்பாளரான போதும் சனத்குமார சாபத்தாலே அந்த ஒரு அசுர ஆவேசம் அவளுக்குள்ளேயும். இப்படி பல பல அசுரர்கள் தீய சக்திகள்லாம் துவாபர யுகத்தின் இறுதி பகுதியில் பூமியிலே மலிந்தார்கள். இனியும் பலர் வரப்போகிறார்கள். இந்த சூழல்ல பூமி தேவியால இவர்களின் பாரத்தை தாங்க முடியவில்லை. அகழ்வாரை தாங்கும் நிலமாகிய பூமி நல்லவர்கள் எவ்வளவு பேர் இருந்தாலும் தன் குழந்தைகளான நல்லவர்களை தாங்க காத்திருக்கிறாள். பாரம்னு அந்த தாய் நினைக்கவே மாட்டார். ஆனால் தீயவர்கள் அதிகரிக்கும் போது, உள்ளத்திலே கெட்ட எண்ணங்கள் அதிகரிக்கும் போது அதுதான் பூமாதேவிக்கே பாரமா இருக்குமா. வையம் சுமப்பதும் வம்புன்னு சொல்றோமே, அந்த மாதிரி தீயவர்கள் அதிகரிக்கும் போது பூமியால அந்த பாரத்தை தாங்க முடியாது. அதனால பூமி தேவி நேர தேவர்களை எல்லாம் அழைத்து கொண்டு ஒரு பசுவின் வடிவத்தை எடுத்துக்கொண்டு பிரம்மதேவரிடம் சென்றாளாம். பிரம்மாட்ட போய் முறையிட்டாள். பிரம்மதேவரே பாருங்கள்,
நீங்க தான் உயிரினங்களை எல்லாம் படைத்து பூமிக்கு அனுப்புகிறீர்கள், இப்படியே துஷ்டனையா அனுப்பி வச்சா நான் என்ன பண்ணுவேன்? இந்த பாரத்தை தாங்க முடியலையேன்னா பிரம்மா சொன்னார், இதோ பாருமா, நான் யாருக்கு என்ன கர்மா இருக்கோ அதற்கேற்றபடி அவனுக்கு ஒரு பிறவி கொடுத்து பூமிக்கு அனுப்புவது என் வேலை. இப்போ பிரம்மா ஒரு கான்செப்ட் சொல்றார், இந்த அசுரர்கள் எல்லாம் ஏற்கனவே அசுரனாக இருந்தபோது நாராயணனாலே அழிக்கப்பட்டார்கள். ஆனா அவனுக்கு இன்னும் கொஞ்சம் கர்மா பாபம் பாக்கி இருக்கு, அதை அனுபவிக்கட்டுமேன்னு சொல்லி அவர்களையெல்லாம் நான் பூமிக்கு அனுப்பினேன். அது இப்படி ஆகும் நான் எதிர்பார்க்கல. ஏன்னா பிரம்மாவை பொறுத்த வரைக்கும் அவர் ப்ரோக்ராம்டு ஒர்க் தான் பண்ணுவார். கம்ப்யூட்டருக்கு ப்ரோக்ராம் கொடுத்த மாதிரி இவன் பாப்பம் பண்ணியிருக்கானா அதுக்கான பலனை அனுபவிக்கட்டும் பூமிக்கு அனுப்பிடுவார். இப்போ அவனால பூமிக்கு பெரிய ப்ராப்ளம் வருதுன்னா பிரம்மாவுக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணன் தான் தலையிட்டு இதை போக்க முடியும். அதனால பிரம்மா சொன்னார், சரிம்மா, எங்கேயோ ப்ரோக்ராம்ல மிஸ்டேக்னா ப்ரோக்ராமர் யாரோ தலைவர் யாரோ அவர்கிட்ட தான் போகணும். நம்ம அத்தனை பேருக்கும் சீஃப் நாராயணன் தான், வாருங்கள் அவனிடம் செல்லலாம் என்று பசு வடிவில் வந்த பூமி தேவியையும் தேவர்களையும் அழைத்து கொண்டு திருப்பார்கடல் கரைக்கு சென்றார் பிரம்மா. மனதார வாயார நாராயணனை துதித்தார். அப்போது அங்கே நாராயணன் காட்சியளித்தான். பிரம்மா, தேவர்கள், பூமி தேவி எல்லோரும் பெருமாளை சேவித்தார்கள். என்ன வேணும்னு கேட்டான் நாராயணன். அப்போது அவர்கள் முறையிட்டார்கள், பூமியில தீய சக்திகள் அதிகரித்து விட்டார்கள், அந்த பாரத்தை பூமி தேவியால தாங்க முடியல, அதனால எங்களாலெல்லாம் இதை ஒன்றும் சமாளிக்கவே முடியாது, நீதான் எப்படியாவது பூமி பாரத்தை போக்கி அருள வேண்டும் என்று பிரார்த்தித்தார்கள். பகவான் சொன்னானா, அவ்வளவுதானே, பூமி பாரம் அதிகரித்தது என்பதை நான் ஏற்கனவே அறிவேன், இதை போக்குறதுக்கான ஏற்பாட்டையும் நான் பண்ணிட்டேன், நான் பூமியிலே தோன்றப் போகிறேன், என்னுடைய அம்சம் என்னுடைய வடிவமாக அவதாரம் செய்து நான் பூமியிலே தோன்றப் போகிறேன், தோன்றி தீய சக்திகளை அழித்து பூமி பாரத்தை போக்கப் போகிறேன்னா. தேவர்கள் சொன்னார்களா, அப்படின்னா நாங்களும் உனக்கு ஏதோ ஒரு வகையில் கைங்கரியம் தொண்டு செய்ய விரும்புகிறோம், நாங்க என்ன பண்ணலான்னு கேட்டா. அப்போ பகவான் சொன்னான், தேவர்களே, நீங்களும் பூமியிலே உங்கள் அம்சங்களாக யாதவர்களாக, யாதவர்களுக்கு சார்ந்து இருக்கக்கூடிய நண்பர் உறவினர்களாக, அவர்களுடைய மற்ற பந்துக்களாக பூமியிலே போய் பிறக்க வேண்டும்னு சொன்னான். அதன் அடிப்படையில் தான் தர்மதேவன் தர்மபுத்திரராக வருகிறார், வாயு பீமனாக வருகிறார், இந்திரன் அர்ஜுனனாக வருகிறான், 2 அஸ்வினி தேவர்கள் நகுலன் சகதேவனாக வருகிறார்கள். சகாதேவன் சிலர் சொல்லிடுவார், சகதேவன் தான் அவனுடைய பெயர். அப்படி நகுல சகதேவர்களாக அஸ்வினி தேவர்கள் வருகிறார்கள். இப்படி எத்தனையோ பேர் பார்க்கிறோம் அல்லவா. ஒத்தொத்தரும் ஒரு தேவருடைய அம்சம். தேவர்களின் தாய் தந்தையரான அதித்தியும் கஷ்யபரும் தான் வசுதேவர் தேவகியாக வருகிறார்கள். துரோணன் என்ற வசுவும் அவருடைய மனைவி துருவாவும் தான் நந்தகோபர் யசோதையாக வருகிறார்கள். இப்படி தேவர்கள் எல்லாம் பூமிக்கு பிறக்கணும்னு பகவான் கட்டளை விட்டுட்டான். நீ என்ன பண்ண போறேன்னு கேட்டார்கள். அப்போ பகவான் என்ன பண்ணானா, இது விஷ்ணு புராணத்திலே ஸ்லோகம் 5வது அம்சம், அதிலே வரக்கூடிய ஸ்லோகம், பராசர முனிவர் சாதிச்ச ஸ்லோகம். உஜ்ஜஹார ஆத்மனகேசௌ சித கிருஷ்ணௌ மகாமுனே. பகவான் என்ன பண்ணா, தன்னுடைய திருமேனியிலேந்து ஒரு கருப்பு முடியையும் வெள்ளை முடியையும் எடுத்து பூமிக்கு அனுப்பி வைத்தான். அந்த கருப்பு முடிதான் கருப்பு குழந்தை கிருஷ்ணன், வெள்ளை முடிதான் வெள்ளை குழந்தை பலராமன். அப்போ ஒருத்தர் கேட்டார், இது என்ன சார் இது, பெருமாள் திருமேனியில வெள்ளை முடி கூடவா இருக்கும், கருநிறத்தில் முடி இருக்கிறதுன்னா புரிஞ்சுக்கலாம், பகவான் எப்போதும் இளமையாக இளைஞனாகத்தானே இருப்பார், அவர் ஏதோ இப்படி போடுறாருன்னு சொல்றேன்னா. இந்த ஸ்ரீ விஷ்ணு புராணத்துக்கு ராமானுஜருடைய சிஷ்யரான எங்கள் ஆழ்வான் பூர்த்தியாக ஒரு அற்புதமான வியாக்கியானம் பண்ணி கொடுத்திருக்கிறார். அந்த வியாக்கியானத்திலே எங்கள் ஆழ்வான் விஷ்ணு சித்தியம்ங்கிற வியாக்கியானத்திலே இதை விரிவாக விளக்கியிருக்கார். என்ன அர்த்தம்னா, உஜ்ஜஹார ஆத்மனகேசௌ, திருமேனியிலேருந்து கேசத்தை பூமிக்கு அனுப்பினான்னு இருக்கு. கேசம்னா பொதுவா நாம கூந்தல்னு அர்த்தம் பண்ணிடுறோம். கேசம் என்பதற்கு ஒளி என்றும் அர்த்தம் உண்டு. நாராயணன் என்ன பண்ணா, தன் திருமேனியிலேருந்து ஒரு வெள்ளை நிற ஒளியையும், சிதனா வெள்ளை, கிருஷ்ணனா கருப்பு, சிதகேசம் கிருஷ்ணகேசம், வெள்ளை நிற ஒளியையும் கருமை நிற ஒளியையும் பகவான் பூமிக்கு அனுப்பி வைத்தான். வெள்ளை நிற ஒளிதான் பலராமனாக வடிவெடுத்தார், கருமை நிறம் கொண்ட ஒளிதான் கருப்பு குழந்தை கண்ணபிரானாக வடிவெடுத்தார். ஏன் இத கேசம்னு சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணணும் பராசர முனிவர்? நேரடியாவே சொல்லியிருக்கலாமேனா ஆச்சாரியர்கள் விளக்குகிறார்கள், அது வேற ஒன்றும் இல்லை,
இந்த தேவர்கள்லாம் பூமி பாரத்தை போக்கணும்னா அது ஏதோ பெரிய காரியம்னு நினைச்சுட்டு அப்படி பயந்துட்டு ஓடி வந்திருக்கா நாராயணன்ட்ட. நாராயணன் அவர்களுக்கு என்ன உணர்த்துறான்னா, பூமி பாரத்தை போக்குறதுங்கிறதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய காரியம் இல்ல, இப்படி பிச்சு இப்படி போடுறது எவ்வளவோ அது போல நான் பூமி பாரத்தையே மொத்தமாக போக்கி காட்டுகிறேன் பாருங்கள்னு உணர்த்துறதுக்காக. அப்ப அதை சிம்பாலிக்கா புரிஞ்சுக்கணுமே ஒழிய, ஏன்னா எப்போதுமே சில கவிதைகள் இதெல்லாம் இருக்குன்னா அதை நாம கொஞ்சம் அது என்ன பாவத்தில் சொல்லி இருக்குன்னு பாவார்த்தத்தை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டுமே ஒழிய, அந்த பாவத்தை விட்டுட்டு டிக்ஷனரி வச்சுட்டு இது முடின்னு சொல்லியிருக்கு, இதை இப்படி ஸ்லோகத்துல பயன்படுத்தலாமா, புராணத்தில் வரலாமான்னு ஆலோசிக்க ஆரம்பிச்சோம்னா ஆலோசனை என்ன பண்ணலாம், பிரயோஜனம் ஒன்றும் இருக்காது. அப்ப அந்த பாவத்தை உள்வாங்கி கொண்டால் பகவானுடைய பெருமையையும் கருணையையும் நாம் ரசிக்கலாம். அப்போ கேசம்னா ஒளி, அவன் அனுப்பினது என்னவோ 2 ஒளிய, அதாவது பகவான் அவனே அவதாரம் பண்ணினான், அதை சிம்பாலிக்கா ஒளியை அனுப்பி வைத்தான்னு சொல்கிறார். ஏன் அந்த ஒளியை திருமேனியிலேருந்து பிச்சு போட்டான்னு சொல்லணும்னா, இதை பிச்சு போடுற மாதிரி பூமி பாரத்தையே அசால்ட்டா போக்கி கொடுக்கிறேன் பாருங்கள் என்று தேவர்களுக்கு உணர்த்தினான். அவ்வாறு உணர்த்தும் விதமாக தன் திருமேனி ஒளியையே பூமிக்கு அனுப்பி, அதுலேயும் அந்த வெள்ளை நிற ஒளி என்பது ஆதிசேஷனுடைய அம்சம். ஏன்னா ஆதிசேஷனையே கூட பெருமாளுடைய ஒரு அம்சம் என்றுதான் சொல்வார்கள். அப்ப அந்த வெள்ளை நிற ஒளி ஆதிசேஷ வடிவமாக பலராமனாக வந்தது. கருமை நிற ஒளி அதுதான் சாக்ஷாத் பகவானுடைய ஒளி, அவர்தான் கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் என்னும்படி பகவானுடைய வடிவமாக பூர்ண அவதாரமாக கண்ணபிரானாக அந்த கருமை நிற ஒளி என்பதுதான் பூமிக்கு வந்தது. பூமி தேவி பசுவின் வடிவில் தன் பாரத்தை போக்கணும்னு கேட்டா, அதனால பசுமாடுகளை மேய்ப்பவனாகவே இளமை காலத்திலே கண்ணபிரான் வாழ்ந்தான். பின்னாடி பெரிய பாரதம் கை செய்து பல அசுரர்களையும் தீய சக்திகளையும் அழித்து பூமி பாரத்தையும் போக்கி கொடுத்தான். அதற்காக ஒளி வீசும் கண்ணனாக தன் திருமேனியிலிருந்து ஒளி தந்து ஒளி வீசும் கண்ணனாக அவதரித்தான் அல்லவா. அதனாலதான் பகவான் வசு ரேதாகா என்று அழைக்கப்படுகிறார். வசு என்றால் ஒளின்னு அர்த்தம், ரேதா என்றால் அதற்கு காரணமானவர், ரேத்தஸ் என்றால் காரணம். வசு ரேதாகா என்றால் ஒளிக்கு காரணமானவர். அதாவது கிருஷ்ணாவதாரத்துல ஒளிமயமான திருமேனியோடு கண்ணபிரான் விளங்கினான். அந்த ஒளி எங்கேருந்து வந்ததுன்னா நாராயணனிடம் இருந்து வந்த ஒளிதான். அப்போ அந்த திருமேனி ஒளிக்கு காரணமானவர். இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப நாராயணன்னா வேற ஒருத்தர், அவர் கிருஷ்ணனுடைய ஒளிக்கு காரணமாயிட்டார்னு புரிஞ்சுக்க வேண்டாம். எதுக்காக சொல்றேன்னா, நாராயணனே தான் கிருஷ்ணனா வந்தான். மேலும் நாம் இப்படி சொன்னால் நம்ம பாரத தேசத்தின் வடக்கே உள்ள சில சம்பிரதாயங்கள்ல இல்ல கிருஷ்ணர் தான் சுப்ரீம்னு கருதுகிறார்கள். அதையும் நாம மதிக்கிறோம். ஆனா புராணங்கள்ல உள்ளதையும் நாம் அப்படியே ஏற்கணும். நம்ம பெரியோர்கள் சொன்னதையும் நாம் ஏற்க வேண்டும் அல்லவா. அப்போ நாராயணன் பரம்பொருள், அவன் கிருஷ்ணனாக அவதரித்தான் என்பது ராமானுஜர் உள்ளிட்ட மகான்களுடைய கருத்து. புராணங்களின் கருத்தும் அப்படி இருக்கிறது. அதனால மாற்று கருத்து உள்ளோரையும் நாம் மதிக்கிறோம், நம்ம கருத்தையும் தைரியமாக சொல்கிறோம். அதனால அந்த கண்ணனுடைய திருமேனி ஒளிக்கு மூலமாகிய நாராயணன் காரணமாக இருக்கிறான். வசு ரேதாகா, ஒளிக்கு காரணமானவர்னு அழைக்கப்படுகிறார். 697வது திருநாமம். பராசர பட்டருடைய விளக்கம் பாருங்கள். வசு சப்தஹா ஜோதிர் அர்த்தஹா. வசு என்றால் ஜோதி ஒளியின் அர்த்தம். ரேதஹா தத் காரணம் மதம். ரேதஸ் என்றால் காரணம்னு அர்த்தம். அப்போ வசுரேதாகா என்றால் திவ்ய ஜோதிகி காரணத்வாத்து வசுரேதாகா பிரகீர்த்திதா. அந்த கிருஷ்ணாவதாரத்திலே அவன் திருமேனியின் திவ்ய ஜோதிக்கு, ஏன் கிருஷ்ணனையே திவ்ய ஜோதின்னு சொல்லிடலாம், அப்படி ஜோதியான அந்த கிருஷ்ணனுக்கு காரணமானவன் நாராயணன். ஏன்னா தன் திருமேனி ஒளியைத்தானே அனுப்பி வைத்தான். அதற்குத்தான் பாருங்கள் பராசர பட்டருடைய பாஷ்யத்துல இந்த ஸ்லோகத்தையே எடுத்துட்டார். அவ்வளோ ஸ்பெசிபிக்கான ஒரு வியாக்கியானம். உஜ்ஜகார ஆத்மன கேசவ் சித கிருஷ்ணவ் மகாமுனே. விஷ்ணு புராண ஸ்லோகத்தையே எடுத்து காட்டி நாராயணன் ஒளிதானே கிருஷ்ணனாக வந்தது, அதனால ஒளிக்கு காரணமானவர் என்று அழைக்கப்படுகிறார். 697வது திருநாமம். நாமும் இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து வசுரேதசே நமஹா என்று தினமும் சொல்லி வந்தால் கண்ணபிரான் நாமும் எப்போதும் ஒளி வீசும்படி நமக்கு அருள் புரிவான். இனி கிருஷ்ணன் வந்துட்டாங்கிறத பார்த்தோம், எப்படி அவதரித்தான் அதை அடுத்த திருநாம விளக்கத்திலே காண்போம். நன்றி, வணக்கம்.